குயிக்காக வந்து கோதுமை உப்புமா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டேன். நம்ம வந்து கோதுமை ரவை செய்கிறதுக்கு வந்து ரவையை வந்து ஒரு கப்பில் தான் வந்து அளந்து வச்சுக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அளந்து வச்சிருக்கிற கோதுமை ரவையை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டி விழுவாமல் நல்லா இருக்கும். அதனால் நல்லா எண்ணெயோடு கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு வந்து 2.25 வரைக்கும் தண்ணி வைக்கலாம், வச்சுருங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய் வந்து தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேன். நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ விசில் போட்டு விட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக ஒரு 5-10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.